என்சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பூண்டு, இஞ்சி, ஆப்பிள் சைடர் வினிகர், லெமன் இது எல்லாம் கலந்த கலவை எப்படி நமக்கு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை நீக்குது அப்படிங்கிறத முந்தின வீடியோக்களில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கேன். இப்போ பார்க்க போகிறது பூண்டை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பூண்டு நம்ம உரிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் தான் நமக்கு உடம்பில் போய் எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. சரி, இந்த பூண்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டு பால். என்ன பூண்டு பால்னால் என்ன அப்படின்னா, பூண்டை வெறுமனே நம்ம வாணலியில் வறுத்து எதுவுமே போடாமல் லேசாக கல்லுப்பு ஒரு 2 உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வறுத்து அதை உரித்து அப்படியும் சாப்பிடலாம். ஆனால் அதை விட மிக மிக ரொம்ப நல்லதாக படக்கூடியது எது அப்படின்னு கேட்டால், நல்லா 1 டம்ளர் பாலில் நீங்கள் ஒரு 10-15 பூண்டை போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுட்டு நீங்கள் அதை நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பூண்டையும் சாப்பிட்டு அந்த பாலையும் குடிச்சிடணும். சரி, எதுக்கு பூண்டை பாலில் தான் வேக வைக்கணுமா, தண்ணியில் வேக வச்சு இது பண்ணக்கூடாதா அப்படின்னா, பாலில் ஏற்கனவே கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. நம்மளுடைய எலும்பு நல்லா வலுப்பெறணும்னா நமக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாலில் வேக வச்சு இந்த பூண்டை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அலிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம என்ன செய்யுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை உருவாக்குது. அப்போ அந்த கெட்ட கொழுப்பு கரைஞ்சிருது. அப்போ நம்ம நைட்டு இதை எத்தனை தடவை டெய்லி சாப்பிடணுமா அப்படின்னா, டெய்லி வேண்டியதில்லை, வாரத்திற்கு 2 முறை நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டால், இந்த பூண்டு பாலில் வைட்டமின் சி, B1, B6 இதெல்லாம் இருக்குது. அப்போ இது சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைந்து நல்ல கொழுப்புகள் உருவாகும், எலும்புகளும் வலுப்பெறும். இது முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த இது சொல்லியிருக்கேன், லேகியம், குழந்தை பேறுகால லேகியம், அது காலையில் சாப்பிட்றது. இதை நைட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு ஒரு டம்ளர் பால் அதில் வேக வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அது கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு என்ன உருவாகுதுன்னா, பால் உற்பத்தி ஆகுது. இப்போ உள்ள காலகட்டங்களில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதே இல்லை. அந்த தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த கொடுக்கக்கூடிய பால் தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு அது ஒரு இம்யூனிட்டி பவர், பயங்கரமான ஒரு இம்யூனிட்டி பவர். அதனால் இந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் இந்த பூண்டு பாலை நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது.